simple past tense. Simple past tense is used to denote actions which ended in the past. இதில் கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். பாஸ்ட் டென்ஸினுடைய கீவேர்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே, ஒன்ஸ், அகோ, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர் அப்படி அதில் சேர்ந்துக்கும். Now we will go to the examples. First one, he dash gave the amount yesterday. இப்போ பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ஃபார்ம் தான் இருக்குது. எப்போ ரெண்டு ஃபார்ம் வருதோ அப்போ தான் நம்ம வந்து செக் பண்ணணும். இங்கே வந்து கேவுங்கிறது V2 மட்டும்தான். அதனால் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வர்றதுனால அதை செக் பண்ணணும்னு தேவையில்லை. அந்த கீவேர்டு நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், ஹீ டேஷ் கிவ் த அமௌண்ட் எஸ்டர்டேன்னு இருக்குது. இப்போ ஆஸ் யூஸ்வல் நம்ம டென்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன பார்க்கணும், கீவேர்டை பார்க்கணும். அந்த கீவேர்டை வச்சு அது என்ன டென்ஸுங்கிறது we have to decide. இப்போ இங்கே வந்து கீவேர்டு வந்து எஸ்டர்டே இருக்குது. எஸ்டர்டே இஸ் எ கீவேர்ட் ஃபார் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ ப்ராக்கெட்டில் கிவ் இருக்குது. கிவ்னுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னது, கேவ். அவ்வளோதான். அதே மாதிரி தே டேஷ் கேவ் த அமௌண்ட் எஸ்டர்டேன்னு இருக்குது. எஸ்டர்டே வரதுனால கிவ்னுடைய பாஸ்ட் டென்ஸு கேவ். தேர்ட் ஒன், ஐ டேஷ் கிவ் த அமௌண்ட் எஸ்டர்டேன்னு இருக்குது. ஸோ த ஆன்சர் வில் பி ஐ கேவ். ஸோ இது மேலே வர சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த V2 மட்டும்தான் வரும், வேறு சேஞ்சஸ் இருக்காது இதில். சின்ஸ் இட் ஹஸ் காட் ஒன்லி ஒன் ஃபார்ம். தேங்க்யூ.